லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். காலை உணவு திட்ட பெயரை மாற்றினார் முதல்வர் விஜய். விரிவுபடுத்தி புதிதாக அறிவிப்பு. கடந்த 2022 திமுக ஆட்சியின் போது அரசு தொடக்க பள்ளிகளில் முதல்வரின் காலை உணவு திட்டம் கொண்டுவரப்பட்டது. 2023 அரசு உதவி பெறும் துவக்க பள்ளிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. தற்பொழுது தாவேகா ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் இந்த திட்டத்தின் பெயரை பெருந்தலைவர் காமராஜர் காலை உணவு திட்டம் என்று முதல்வர் விஜய் மாற்றியுள்ளார். அத்துடன் 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்துள்ளார். சமையலறை மற்றும் உபகரணங்கள் இருக்கும் பள்ளிகளில் செப்டம்பர் 17ஆம் தேதியும், மற்ற பள்ளிகளில் அடுத்த 1 மாதத்திற்குள் தொடங்கப்படும். காலை உணவு திட்ட விரிவாக்கத்திற்கு பின் கிட்டத்தட்ட 35 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவார்கள். முன்னதாக மகளிர் விடியல் பயணம் திட்டத்தில் இருந்த விடியல் நீக்கப்பட்டு மகளிர் பயணம் என பெயர் மாற்றப்பட்டது. தண்ணீர் திறந்துவிட முடியாது, தில்லியில் கர்நாடகம் கரார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 53வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் தில்லியில் நடைபெற்றது. தமிழகத்தின் நீர்வள முதன்மை செயலாளர் சத்யபிரதா சாஹூ, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் கலந்து கொண்டனர். கர்நாடகா தரப்பில் அம்மாநில நீர்வளத்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி விகிதாச்சார அடிப்படையில் காவிரி நீரை திறக்க கர்நாடக அரசுக்கு ஆணையம் உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு சார்பில் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகா மறுப்பு தெரிவித்தது. கர்நாடகாவில் மழை பொழிவு குறைவு என்றும் பெங்களூருவின் குடிநீருக்கு தண்ணீர் தேவை என்றும் கூறிய கர்நாடக அதிகாரிகள் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழல் இருப்பதாக கூறினர். செந்தில் பாலாஜி கோரிக்கையை நிராகரித்த ஹைகோர்ட், கைது செய்ய போலீஸ் தீவிரம். முதல்வர் விஜய் தலைமையிலான ஆட்சியை கவிழ்க்க ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக்குமார் ஆகியோர் சென்னை ஹைகோர்ட்டில் நிபந்தனை முன்ஜாமீன் பெற்றனர். போலீஸ் விசாரணைக்கு ஆஜராகாமல் இருவரும் தலைமறைவாக உள்ளனர். இந்த சூழலில் விசாரணை என்ற பெயரில் தங்களை போலீசார் துன்புறுத்தக்கூடாது என்பதை உறுதி செய்ய வேண்டும் என கோரி இருவரும் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தனர். அதில் முன்ஜாமீன் பெற்ற நாங்கள் ஹைகோர்ட் விதித்துள்ள நிபந்தனையை கண்டிப்புடன் பின்பற்ற தயாராக உள்ளோம். ஆனால் வேறு ஏதேனும் ஒரு வழக்கில் எங்களை கைது செய்ய போலீசாருக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. எந்த விசாரணைக்கு ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருப்பதால் சோதனை விசாரணை என்ற பெயரில் எங்களை துன்புறுத்தக்கூடாது என போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. நீதிபதி GK இளந்திரையன் மனுவை விசாரித்தார். அரசு தரப்பில் வாதிடும் போது பொத்தாம்புதுவான உத்தரவை கூறுவதாலும் பல குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளதாலும் விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என கேட்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி, குதிரை பேர வழக்கில் முன்ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இச்சூழலில் தங்களை துன்புறுத்தக்கூடாது என கோர முடியாது. மற்ற வழக்குகளை பொறுத்தவரை முன்கூட்டியே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதால் மனுதாரர் கூறியபடி எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி இருவரின் மனுக்களையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். செந்தில் பாலாஜியின் கோரிக்கையை ஹைகோர்ட் நிராகரித்துள்ள நிலையில் விசாரணைக்கு ஆஜராகாத செந்தில் பாலாஜி, அசோக் ஆகியோரை கைது செய்ய போலீசார் திட்டமிட்டுள்ளதாக தெரிகிறது. ஜாமீன் மனு தள்ளுபடி. ஹாப்பியாக இருங்கன்னு சொன்ன திமுக எம்எல்ஏ. நான் கேக்குறேன், நீ என்ன வழக்கு போட்டுருவ? வழக்கு போடுறேங்கிறான், மிரட்டுவேங்கிறான், எம்எல்ஏ வில பேசுறேங்கிறான். இவனே என்னைய பிடிச்சுக்கோ நான் வெற்றி கொண்டான் உங்களை கொண்டாலும் நாங்க பேச மாட்டோம். நாங்க எதிர்கட்சியா 5 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? மானங்கட்ட பையன், இவனுக்கு தகுதி இல்லாதவர்கள் எங்களுடைய கட்சியில் இருக்கிறாங்க. அடுத்த நாள் இவன் என்ன செய்ய போறான்ற சிந்தனை யாருக்கு கிடையாது, முதலமைச்சருக்கு கிடையாது. எங்களுடைய தலைவர்களை அவமரியாதைப்படுத்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன். இவர் கோவில்பட்டியில் நடந்த கூட்டத்தில் முதல்வர் விஜய் குறித்து அவதூறாக பேசியதாக 20ஆம் தேதி கைதானார். விசாரணைக்கு பின் தூத்துக்குடி 1வது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீதிபதி சுமதி முன் ஆஜர்படுத்தப்பட்டார். போலீஸ் தரப்பில் எம்எல்ஏவை காவலில் எடுத்து விசாரிக்க மனு செய்தனர். நீதிபதி ஏற்கவில்லை. எம்எல்ஏ மார்க்கண்டேயனை 15 நாள் கோர்ட் காவலில் வைக்க உத்தரவிட்டார். எம்எல்ஏ தரப்பு வக்கீல்கள் ஜாமீன் கோரி மனு செய்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தது.
முதல்வரை எலும்பை உடைப்பேன் என எம்எல்ஏ கூறியுள்ளார். அவருக்கு ஜாமீன் கொடுக்க கூடாது என அரசு வக்கீல் ஸ்ரீதேவி வாதிட்டார். எம்எல்ஏ பேசும்போது மேடையில் சில தலைவர்கள் இருந்தனர். யார் தூண்டுதலின் பேரில் அவர் இப்படி பேசினார் என விசாரிக்க வேண்டும் என போலீஸ் தரப்பு வாதம் இருந்தது. இது சாதாரண வழக்குதான், ஜாமீன் கொடுக்க வேண்டும், வேண்டுமென்றே இதை பெரிதுபடுத்துகிறார்கள் என எம்எல்ஏ தரப்பு வக்கீல்கள் வாதிட்டனர். இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதி சுமதி போலீசார் தாக்கல் செய்த மனுவையும் ஜாமீன் கேட்ட மனுவையும் தள்ளுபடி செய்தார். மார்க்கண்டேயன் மீண்டும் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்டார். பத்து ஆண்டுகளில் 152 முறை நீட் வினாத்தாள் கசிவு. ஒருவர் கூட சிறைக்கு செல்லாதது ஏன்? நீட் விவகாரம் தொடர்பாக லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் பேட்டியளித்தார். அவர் கூறும்போது, உலகிலேயே மிகச்சிறந்த கல்வி அமைப்புகளில் ஒன்றாக திகழ்ந்த நமது கல்வி அமைப்பு இன்று முறைகேடுகள் நிறைந்த ஒரு அமைப்பாக மாறியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் 152 முறை நீட் வினாத்தாள் கசிந்துள்ளது. 5 கோடிக்கும் அதிகமான மாணவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுவரை ஒருவருக்கு கூட மத்திய அரசு தண்டனை பெற்றுத் தரவில்லை. ஒருவர் கூட சிறைக்கு செல்லவில்லை. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை மத்திய அரசு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முறைகேடுகளை தடுக்க உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்பது 100% நியாயமான கோரிக்கை என்று ராகுல் கூறினார். தீர்வுகளை வீதிகளில் தேடும் எதிர்க்கட்சிகள், அரசியல் கருவியாகும் மாணவர்கள். நீட் வினாத்தாள் கசிவுக்கு எதிராக டெல்லியில் கரப்பான் பூச்சி கட்சியினர் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் அரசியல் ஆதாயத்திற்காக மாணவர்கள், இளைஞர்களை சிலர் கருவியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்று ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறினார். விழிப்புணர்வு மிக்க இந்திய இளைஞர்கள் இதுபோன்ற ஏமாற்று முயற்சிகளை புரிந்து கொள்வார்கள். முன்னேற்றம், வளர்ச்சி மற்றும் தேசத்தை கட்டியெழுப்பும் பாதையை அவர்கள் தேர்வு செய்வார்கள் என நம்புகிறேன் என குறிப்பிட்டார். பிரதமர் மோடி தலைமையிலான அரசு இளைஞர்களின் நலனிலும் அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவதிலும் உறுதியாக இருக்கிறது. எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்கப்படாமல் இருப்பதை அரசு உறுதி செய்யும். சில எதிர்க்கட்சி தலைவர்களால் செயற்கையாக தூண்டப்படும் கொந்தளிப்பு உணர்வு பொதுமக்கள், இளைஞர்களை தவறான பாதைக்கு வழிநடத்துகிறது. பார்லிமெண்டில் அனைத்து விவகாரங்கள் பற்றியும் விரிவாக விவாதிக்க அரசு தயாராக உள்ளது. ஆனால் எதிர்க்கட்சிகளோ பார்லிமெண்டில் விவாதிப்பதற்கு பதிலாக வீதிகளில் இறங்கி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முயற்சிக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு உண்மையான அக்கறை இருந்தால் பார்லிமெண்டில் விவாதிக்கப்படும் என்று ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பூதாகரமாகும் பஞ்சாப் பேப்பர் லீக். கெஜ்ரிவால் மீது பாயும் கேள்விக்கணை. பஞ்சாபில் ஆம் ஆத்மியைச் சேர்ந்த பகவந்த் மான் சிங் முதல்வராக உள்ளார். இங்குள்ள பரித்கோட் பாபா பரித் மருத்துவ அறிவியல் பல்கலையில் காலியாக உள்ள 454 பார்மசிஸ்ட் பணியிடங்களை நிரப்ப சமீபத்தில் போட்டித் தேர்வு நடந்தது. மாநிலம் முழுவதும் 7000 பேர் விண்ணப்பித்த நிலையில் பேனா முனையில் மறைக்கப்பட்ட ரகசிய கேமரா மற்றும் ப்ளூடூத் டிவைஸ் பயன்படுத்தி கேள்வித்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக பரபரப்பு புகார் எழுந்தது. வினாத்தாள் 3.5 லட்சம் ரூபாய் முதல் 13 லட்சம் ரூபாய் வரை விலை போனதாக தகவல் வெளியானது. இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டனர். தேர்வறையில் எலக்ட்ரானிக் உபகரணங்களை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்ட தேர்வர்கள் கைதாகினர். இதுகுறித்த போலீஸ் விசாரணையில் மேலும் பலர் சிக்கலாம் என மருந்து இறக்குமதிக்கு 200% வரி, அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. இந்திய நிறுவனங்கள் ஷாக். வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஜெனரிக் மருந்துகளுக்கு அதிக வரி விதிக்கும் திட்டத்தை அந்நாட்டு அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 1 முதல் அடுத்த 2 ஆண்டுகளுக்கு அனைத்து ஜெனரிக் மருந்துகளுக்கும் சுங்கவரி உள்பட எந்தவிதமான வரிகளும் விதிக்கப்படாது. 2028 ஆகஸ்ட் 1 முதல் அடுத்த ஓராண்டுக்கு இந்த மருந்துகளின் மீது 100% இறக்குமதி வரி விதிக்கப்படும். 2029 ஆகஸ்ட் 1 முதல் வரி விதிப்பு 200% உயர்த்தப்படும். அமெரிக்காவில் ஜெனரிக் மருந்துகளின் உற்பத்தியை மீண்டும் கொண்டு வருவதற்காகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிபர் டிரம்ப் கூறியுள்ளார். 2 ஆண்டு அவகாசத்திற்குள் அமெரிக்காவில் தொழிற்சாலைகளையும் உபகரணங்களையும் நிறுவத் தவறும் மருந்து நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும். ஜெனரிக் மருந்துகளை அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என்பதால் அதிபர் டிரம்பின் அறிவிப்பு இந்திய நிறுவனங்களுக்கு அதிர்ச்சி செய்தியாக அமைந்துள்ளது. டிரம்பின் புதிய வரி விதிப்பு திட்டம் அமலுக்கு வந்தால் அமெரிக்க சந்தையில் இந்திய மருந்துகளின் விலை கணிசமாக உயரும். இதன் காரணமாக இந்திய மருந்து நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி மையங்களை அமெரிக்காவிலேயே நிறுவ வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் என்பதே இதற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது.